வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இந்த மழை நாள்லலாம் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தேவையாக தானே இருக்குது நமக்கு. ஸோ அந்த இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, முளைக்கட்டின பயிரை நான் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 300 கிராம்ஸ். இது வந்து 250 கிராம்ஸ், இது 300 கிராம்ஸ். இது ரெண்டையும் வச்சு இன்றைக்கி ஒரு பேட்டிஸ் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது திருகி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு பேட்டிஸ் இது. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணது. இது பிரெட் க்ரம்ஸு 1 2 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு இது ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த பேட்டிஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். காரப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையோட கொத்தமல்லி லாவிஷாக, வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இதில் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக சில பேர் வந்துட்டு கடலை மாவை வறுத்துட்டு போட்டு போய் உங்கள் சௌகரியம் அது மாதிரி பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் சாப்பிட்றா எங்கள் இடத்துல எங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா அதுவும் வேண்டான்னா நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேட்டிஸ் எவ்வளோ பெருசு இருக்கணுமோ அவ்வளோ பெருசு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து உள்ளங்கையில் வச்சு இப்படி அமுத்திட்டு சைடெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுடலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேட்டிஸாக பண்ணி வச்சுட்டோம். இது கார்ன்ஃப்ளவர், இது வந்து பிரெட் க்ரம்ஸ். இதை ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதில் நல்ல சூடு வந்துடுத்து எண்ணெய் விடலாம். அதுலேருந்து 5 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க சூடு. பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸை அப்படி வச்சிடலாம். ஸ்லோ ஃபயரில், அதாவது மீடியம் ஹையில் வச்சுன்னு பண்ணுங்க. ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் இதாகிடும். ஸோ இது அப்படியே ஆகட்டும். இந்த மிக்ஸில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுங்கிறவா கண்டிப்பாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டேன்னா அது இன்னுமே ஒரு லெவலில் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இதுவும் பொடியெல்லாம் போடுறேன் பற்றில அந்த இடத்துல நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. சரி, மீடியம் ஹையில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுக்கிறதுல ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. மழைக்கும் அதுக்கும் இதே நல்லா கெச்சப்போடையோ இல்லை ஏதான ஒரு
சாஸோடையோ மைனீஸோடையோ நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் முளைக்கட்டின பயிறு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. சக்கரவள்ளி கிழங்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கோ. நிறைய பேர் பண்ணிட்டுருப்பீங்களாக இருக்கும். நான் என்னுடைய வெர்ஷனில் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இன்னும் 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதை நீங்கள் நிச்சயமாக கெச்சப்போடு கூட சர்வ் பண்ணி இதை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ஒரு இது. இந்த மழை நாள்லலாம் ப்ரோட்டீன் ரிச்சாக நமக்கு சாப்பிட்ணுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு இந்த முளைக்கட்டின பயிர் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ரொம்ப நல்லது உங்கள் எல்லாருக்குமே. ஸோ நம்ம டாக்டர் இல்லை, நார்மலாக நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது பார்த்தீங்கன்னா. ஸோ ஜோராக தயாராகிடுது. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு பேட்டிஸ் தயாராகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.